அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இன்றைக்கி பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா? பரபரப்பாக இருப்போம் வீட்டில், அப்படி தானே? மாதாமாவை நினச்சிக்கோங்க. மாதாமா அவங்க கூடையே இருந்து அனைத்து காரியங்களையும் ஆட்சி தருவார்கள். ஏனென்றால் தாய்க்கு தான் தெரியும் நமக்கு என்ன துன்பங்கள் துயரங்கள் என்று. அனைத்தையும் அவர்கள் நேர்சீர் செய்வார்கள். அதனால் எந்த கலக்கமும் இல்லாமல், படபடப்பு சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவாக நடக்கும். இன்று அவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 7-9 முடிய. ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். இப்போ நேற்று நாம் வாசித்தோம், நலம் பெற விரும்புகிறீரா என்று ஆண்டவர் அவர்கிட்ட கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆம் ஆண்டவரே என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றோர் அவரிடம் கூறினார். பாருங்க, அந்த நிலையிலையும் பிறரை குற்றப்படுத்துகிறார் பாருங்க. ஆமாண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன்னு சொன்னால் ஒரே வாரத்தில் முடிஞ்சிட்டு இல்லையா? ஆனால் அந்த நிலையிலையும் அவரவர் எப்படா தண்ணி கலங்கும், எப்போ நாம் இறங்குவோன்னு சொல்லி தானே இருப்பாங்க. ஆனால் இவர் பாருங்க, இவருக்கு கடவுளுடைய இரக்கம் கிடச்சி நலம் பெற விரும்புகிறா என்று கேட்குறார் ஆண்டவர். ஆனால் கேட்குற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னை இறக்கிவிட ஆள் இல்லை, அவரவர் இறங்கி விடுகிறார்கள். அவரவர் நீங்கள் யார்கிட்டயா உதவி கேட்டிங்களா? அவர் கேட்டாரா? யார்கிட்ட என்னை இறக்கி விடுங்கன்னு சொன்னாரா? சொல்லலை. அப்படி இறைவாரத்தில் வரல. அப்போ அவர் கேட்டிருந்தா தானே யாராவது இறக்கியிருப்பாங்க. அவரோட சேர்த்து இறக்குறவங்களும் இறங்கியிருப்பாங்க இல்லையா? அப்போ 2 பேருமே நலமடைஞ்சிருப்பாங்க. இவர் கேட்டதுனாலும் இன்னொருவர் இறங்க போகிறதுனாலும் நலமடைஞ்சிருப்பாங்க. அதுபோல தான் பாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். இப்போ நாம் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த விண்ணப்பம் யாருக்காக இருக்கிறதோ அவங்களுக்கும் நிறைவேற்றப்படும், ஜெபிக்கின்ற நமக்கும் நம் காரியங்கள் நிறைவேற்றப்படும். அப்போ இந்த மனிதர் என்ன செஞ்சுருக்கணும்? ஐயா, தண்ணி கலங்குது, என்னை உங்களோட சேர்த்து இறக்கி விடுங்களேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவரும் உதவி கேட்டிருந்தா யாராவது இறக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் அங்கே இறக்கி விட வழி இல்லை. ஏன்னா இவர் ஆண்டவர்கிட்டையே இயேசுகிட்டே என்ன சொல்கிறாரு? என்னை இறக்கி விட ஆள் இல்லை. அப்போ எப்பவுமே நமக்குள்ளே எப்படி இருக்க ஒரு மனம்? நம்ம மனம் குற்றப்படுத்துகின்ற மனமாகவே இருக்கிறது நமக்கு இல்லையா? அப்போ நம்ம எப்போதுமே பிறரை குற்றப்படுத்துகிறோமா? பிறரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோமா? இல்லை எது நடந்தாலும் நன்றி என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நாம் இருக்கிறோமா? நமக்குள்ளே தானே தெரியும் நம்ம எப்படி எந்த நிலையில் இருக்கிறோங்கிறது இல்லையா? அப்போ நாம் குற்றப்படுத்தி கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு நிறைவு இல்லை. உள்ளது போதும் என்று இருந்தால் நமக்கு ஒரு நிறைவு இருக்கும். ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார், நீ நலம் பெற வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். நமக்கு என்ன வேண்டும் அதை நாம் அவரிடம் கேட்க வேண்டும். நீர் மட்டும் போதும் ஆண்டவரே என்று கேட்டால் அவர் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்குமா இல்லையா? இன்றைக்கி 1 கோடி ரூபா கேளுங்க அவர்கிட்ட. அந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு தாராருன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நாளைக்குங்க நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த 1 கோடியை? இவ்வுலகம் மோசமான உலகம். அந்த 1 கோடி ஒரு நிமிஷத்துக்குள்ளே காணாமல் போயிடும். ஆசை பலவாறு கண்கள் பார்க்க சொல்லும். எப்படி? தேவையற்றதெல்லாம் வீட்டில் வந்து வாங்கி போட சொல்லும். ஏன்னா நம்ம கையில் தான் 1 கோடி இருக்குது. நம்ம 1000 பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இது விட்டு நம்மகிட்ட 1 கோடி இருக்குது கையில். அந்த 1 கோடிக்கு என்னென்ன செலவு, என்னென்ன பழக்கங்கள் வரணுமோ அதை எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கொள்வோமா இல்லையா? அதனால்தான் அவர் கேட்குறாரு, நலம் பெற விரும்புகிறா என்று கேட்ட கேள்விக்கு நாம் ஆம் ஆண்டவரே என்று சொல்லியிருந்தோம் என்றால் நாமும் நலம் பெறுவோம், அவரை பெற்றுக்கொள்வோம், அவரோடு இணைந்து நடப்போம். அந்த இணைந்து நடக்கும்போது எல்லா வரப்பிரசாதமும் நமக்கு கிடைக்கும். வார்த்தையான தேவன் அவர், வாக்கு மாறாத தேவன். என்ன கொடுக்கிறாரோ கேட்கிறாரோ அதை நமக்கு செய்து தருவார். ஒரு நிமிஷம் சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, அம்மாண்டவரே, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்லப் போகிறோம் என்பதை விட உம்மிடமிருந்து நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோம், உம்மிடமிருந்து நாங்கள் மன அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்ற நிறைவோடு நாங்கள் வாழும்போது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மையை நீர் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே.
நன்றி என்று சொல்லுகின்ற அந்த நாவை தருகிறீர் ஆண்டவரே. அது ஒன்று போதும் ஆண்டவரே. எங்களைப் போல் நாங்கள் பிறரையும் ஆண்டவரே எப்படி என்ன என்று கேட்டு விசாரிக்கும் தன்மையை கொடுத்து அவர்களோடு இணைந்து நடக்கும்படி தேவரீர் செய்கிறீரே, அதற்கு நன்றி கூறி இந்த நாளையும் நிறைவாக நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.